வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு ராணுவ பலம் கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று அந்த ராணுவ பலத்திலே மிகப்பெரிய ஓட்டை என்பது விழுந்து அடுத்தவரை நாடி செல்லக்கூடிய அளவிலே தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்திலே அதிமுகவுடன் நாம் கூட்டணி சேர மாட்டோமா, நம்மளே கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கன கட்சிகள் மத்தியிலே இப்ப அதிமுக நம்மளை சேர்க்காதா அப்படின்னு சொல்லி அதிமுக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. இப்ப அதிமுக கூட்டணிக்குரிய பேச்சுவார்த்தை அதிமுக தான் ஆரம்பிக்கிறது. மற்ற கட்சிகள் எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படிங்கிற அளவு கேட்கிற அளவுக்கு அதிமுகவுடைய செல்வாக்குகள் என்பது சரிந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவி நிரந்தரமாக ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அதன் வழக்குகள் தான் தற்போது வரைக்கும் நீதிமன்றங்களே நிலுவையிலே போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றித்தான் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர், அதாவது ஓபிஎஸ் உடைய மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதிமுக பொதுக்குழு வழக்கிலே கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரப்போகிறது. தேர்தல் ஆணையமும் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் முடிவுகளை எடுக்க போகிறது. இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அதிமுகவுடைய பொதுக்குழு பொதுச்செயலாளர் வழக்கிலே தீர்ப்புகள் என்பது வந்துவிடும். அந்த தீர்ப்பின் மூலம் எடப்பாடி பழனிசாமியோட பதவிகள் பறிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு செய்தியாக வெளியிடுகிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக ஒன்றிணைந்து போட்டியிட்டால் மட்டும்தான் வெற்றி பெறும். 2026 வரைக்குமே அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையுமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வெளியிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.